நீங்க ஒரு நல்ல சன்ரைஸ் ஆர் சன்செட்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? ஞாபகம் கூட இல்லையா? சரி, ஓகே. பட் என்ன பண்றது? நம்மளோட இந்த ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல்ல ஒரு நிமிஷம் நம்ம நின்னு, நம்ம சரவுண்டிங்ஸ கூட பார்த்து ரசிக்க முடியாத அளவுக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் தோணும். இந்த மாரி சன்ரைஸ்ல, சன்செட்ஸ்லாம் உட்காந்து, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ, இல்ல நம்ம புடிச்சவங்க கூட உட்காந்து பார்க்கணும்னு சொல்லி தோணும். அந்த மாரி தோணும்போது, சென்னையில நீங்க எங்க நல்ல சன்ரைஸ் ஆர் சன்செட்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? சன்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை ரொம்ப வாட்டமான இடம். ஏன்னா ஃபுல்லாக நிறைய பீச் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பீச்சில் போய் உட்காந்தாலுமே சரி, சன்ரைஸை அவ்வளோ சூப்பராக பார்க்கலாம். நம்பிக்கை இல்லையா? இப்போ சும்மா ஒரு 2 கிளிப் காட்டுறேன். அந்த கிளிப்பை பாருங்கள். இது புலிக்காட் பீச். எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல. பட் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பீச்சில் உட்காந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சன்ரைஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இந்த பீச்சில் அந்தளவுக்கு கூட்டமே வராது. போனீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இது நான் பெசன்ட் நகர் பீச்சில் எடுத்த கிளிப். இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சன்ரைசஸ்னே சொல்லுவேன். ஏன்னா இதுதான் இந்த இயரோட ஃபர்ஸ்ட் சன்ரைஸே. எஸ், ஜான் 1 அன்னைக்கு நான் மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போயிருந்தபோது பெசன்ட் நகர் பீச்சில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சன்ரைஸை பார்க்க முடிஞ்சதுனால, ஸோ சன்ரைஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நம்ம சென்னையில் இருக்கனால எந்த பீச்சுக்கு போனாலும் நம்ம சன்ரைஸை பார்க்க முடியும். பட் இதே சன்செட்டுக்கு அதுக்கான இடங்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. விரல் விட்டேன்ற மாதிரி தான். அண்ட் அதில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் போயிருக்க 2 இடத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இடம், நம்ம இந்த கத்திப்பாரா பிரிட்ஜில் நிறையா வாட்டி போயிருப்போம். அப்படி போகும்போது சைடில் ஒரு மலை தெரியும். அது ஒரு செம்மையான சன்செட் ஸ்பாட். அதுக்காக ப்ரூஃபாக ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் எதுவும் பேசலை, வெறும் அந்த ராவான் சவுண்ட் மட்டும் நீங்கள் கேளுங்க. அண்ட் புலிகேட் பீச்சில் சன்ரைஸ் மட்டும்தான் கிடையாது, சன்செட்டுமே பார்க்க முடியும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுலேயே புலிகேட் பீச்சில் சன்செட். ஏன்னா அன்றைக்கி போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சதுனால அங்கே போய் சன்செட்டை பார்க்க முடிஞ்சது. அப்போ தான் எனக்கே தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குமான்ட்டு அங்கே சன்செட். ஸோ சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க, அங்கே அந்த ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், சென்ட் தாமஸ் மவுண்ட். இங்கே கிண்டி, வேளச்சேரி, மீனம்பாக்கம் அந்த சைடில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். பட் சென்னையோட நார்த் சைடில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே இருக்காமல் நம்ம ரெட் ஹில்ஸ் தான். ரெட் ஹில்ஸில் இருக்க புழல் லேக் தான். இதுவுமே ஒரு சரியான ஸ்பாட் சன்செட் பார்க்கறதுக்கு. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அங்கே இருக்க புழல் லேக்கில் இருக்க மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யார் கூட வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே சன்செட்டுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக அங்கே போய் ஒரு சில வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அதில் பாருங்கள் இந்த சன்செட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பட் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை சன்செட். ஏன்னா இப்போது சம்மர் சீசன் போயிட்டதுனால அந்தளவுக்கு சன்செட்டோ சன்ரைஸோ பார்க்க முடியறதே இல்லை. பட் இப்போ நான் எடுத்தது ஓரளவுக்காச்சும் நல்லா இருந்தது. சன்செட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தது அங்கே உட்காரத்துக்கு. அது கொஞ்சம் ரொம்ப பெரிய இடம்ன்றனால தள்ளி தள்ளி தான் ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தனியாக என்ஜாய் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம் உட்காரத்துக்கு. இது வரைக்கும் யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா தெரில. நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கலாம். பட் போகாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களையும் நம்ம பார்த்து ரசிக்க விரும்பலாம். அப்போ தான் இந்த ஹெக்டிக்கான லைஃப்லேருந்து நம்மளால் கொஞ்சமாச்சும் வெளியில் வர முடியும். ஸோ அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி ஆச்சுன்னா பார்க்கணுன்னா போய் கண்டிப்பாக டைம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்